கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலே முதலாவது பாகத்தை நாம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? தேவன் அருளும் தனி மனிதனுக்குரிய அதிகாரம். இப்பொழுது தேவன் அருளும் குடும்ப வாழ்க்கையில் தேவன் அருளும் அதிகாரம் ரெண்டாவது பாகத்தில் பார்க்கிறோம். தேவன் அருளும் அதிகாரம் குடும்ப வாழ்க்கையில். வேதம் சொல்லுகிறது, தனியாய் இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி தேவன் ஒரு துணையை உண்டாக்குகிறார். அந்த துணை கர்த்தர் உருவாக்குகிற துணைக்கும் மனுஷர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற துணைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இந்த இடத்துல குடும்ப வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்கிற அதிகாரம் என்ன? எத்தனையோ பேர் எத்தனையோ லட்சக்கணக்கில் செலவு செய்து திருமணம் செய்கிறார்கள். அந்த திருமணம் தோல்வியில் தழுவுகிறது. அதே சமயத்தில் திருமணம் தோல்வி தழுவாமல் இருந்தாலும் மறைமுகமான ஒரு தோல்வி இருக்கும். வெளிப்புறத்தில் அந்த திருமணம் உடையாது. ஆனால் உள்ளான வாழ்க்கையில் பார்த்தால் எதிரும் புதிரமாக இருப்பாங்க. பிள்ளைகளுக்காக வாழுகிறதாக சொல்லுவாங்க. இவருடைய வாழ்க்கையில் தாய் வீட்டுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை, அதனால் நான் நீங்கள் தங்கி தாபரிக்கிறேன், மற்றபடி எனக்கு இந்த மனுஷன் மீது பிரியம் இல்லை, வேறு வழி இல்லை, பிள்ளைகள் இருக்கிறார்கள், அதனால் இந்த பெண்மணியை நான் நிராகரிக்கவில்லை, ஆகையால் இந்த பெண்ணோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்படியாக ஜனங்கள் சொல்லுகிறதை உங்கள் நீண்டகால அனுபவத்தில் நீங்கள் அறிந்திருக்கக்கூடும். ஏன் இந்த குடும்ப வாழ்க்கையில் மிகப்பெரிய தேவநாமம் தரிக்கப்பட்டு மிகப்பெரிய விதத்தில் தேவனால் படுத்தப்படுகிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் கூட இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கொள்வதற்கு சில ஆவிக்குரிய ரகசியங்கள் உண்டு. அதன் மூலமாகத்தான் இந்த திருமண வாழ்க்கையில் காணப்படுகிற ஆசீர்வாதங்களை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள முடியும். அதிகாரம் இல்லாமல் எதுவும் நடக்காது. அதிகாரம் குடும்ப வாழ்க்கையில் தேவ ஜனங்களுக்கு இருக்கிற அதிகாரம். பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த செய்தி கர்த்தருடைய வெளிப்பாடாய் காணப்படுகிறது. இதை அறிந்தவர்கள் வெகு சிலராய் இருக்கலாம், அறியாதவர்கள் பலராய் இருக்கலாம். பெரும்பான்மையான ஜனங்களுடைய வாழ்க்கை தோல்வியிலே தழுவதற்கான காரணம், ஒரு புறம் நல்லா இருக்கும், உலக பிரகான வேலை நல்லா இருக்கும், ஆனால் குடும்ப வாழ்க்கை நாசமாக இருக்கும். இது தேவநாமம் தரிக்கப்பட்ட ஜனங்க உடைய வாழ்க்கையில் இப்படி காணப்படுகிறது. சிலருக்கு வேலை நல்லா இருந்தால் குடும்ப வாழ்க்கை சிரிக்காது. சில பேருக்கு வேலையும் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருந்தால் அவன் தனிப்பட்ட விதத்தில் மலட்டுத்தன்மை உடையவளாக இருப்பான், அல்லது திசை திருப்பப்பட்ட ஆணாக இருப்பான். குடும்ப வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஆசீர்வாதம் பல பகுதிகள் இருக்குது. பிள்ளை பேர் மட்டுமல்ல, பிள்ளை செல்வம் மட்டுமல்ல, பல காரியங்கள் சந்தோஷமாக அந்யோன்யத்துக்குரியது இருக்கிறது. எல்லாவற்றிலும் ஒரு குறைபாடு காணப்பட்டு கொண்டு இருக்கும்.